இப்ப ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸ். ஒரு கோலை வந்து அட்டைன் பண்றதுக்காக எல்லா வளங்களையும் திறமையாக பயன்படுத்தி மினிமம் காஸ்ட்ல மேக்சிமம் அவுட்கம் கொண்டு வரதுக்கு பேர் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். எப்படி? மினிமம் காஸ்ட்ல மினிமம் ரிசோர்ஸ்ல மேக்சிமம் அவுட்கம் கொண்டு வர்றது தான், என்னுடைய மேக்சிமம் ரீச் கொண்டு வர்றது தான் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப விளையாட்டு மேலாண்மை என்பது என்னது? கிடைக்கக்கூடிய வளங்களை திறமையாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்துவது. கிடைக்கக்கூடிய வளங்களை எப்படி பயன்படுத்துறாங்க? திறமையாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்தி என்ன பண்ணணும்? அட்டைன் த கோலை குறிக்கோளை ரீச் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, த ஸோ கான்செப்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கோலை அட்டைன் பண்ணணும், இருக்கிற அந்த ரிசோர்சஸை பயன்படுத்தி நம்ம அந்த கோலை ரீச் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். இதுல என்ன பண்ணுவோம்னா மேனேஜ்மெண்ட்டுடைய பிரின்சிபலை நம்ம மேனேஜ்மெண்ட்டுடைய கொள்கைகளை நம்ம எடுத்துக்கிட்டு அதுல நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுல யூஸ் பண்ணுவோம். அதனால இது வந்து ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் எ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். ஏன் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்னா, சிஸ்டமேட்டிக்னா ஒரு சர்டன் சிஸ்டம் ஃபாலோ ஆகும். எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கேமே டீச் பண்றோம்னா எடுத்தோடனே கேம் காம்ப்ளிகேட்டட் ஸ்கில்ஸ் எல்லாம் டீச் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் அப் கொடுப்போம், ஃபிட்னஸ் டெவலப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சிம்பிள் ஸ்கில்ஸை கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் காம்ப்ளிகேட்டட் ஸ்கில்ஸ் கொடுப்போம். ஓகே, அப்போ ஒரு ப்ரொசீஜர் அந்த இடத்துல அடாப்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இங்கேயும் அப்படிதான். ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும்? டைரக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மேனர்ல இருக்கும். ஓகே, அப்ப ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் எ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். திட்டமிட்டு ஒழுங்கமைத்து பண்ணக்கூடிய ஒரு செயல்முறை தான் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ல மெயினா பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 விஷயங்கள் இருக்கு. பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், லீடிங், கண்ட்ரோலிங். பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஸோ இந்த 5 காம்பனன்ட் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. இப்போ பிளானிங்னா என்ன? பிளானிங்னா என்னன்னா திட்டமிடல். எதிர்காலத்தை என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத திட்டமிடுதல். இதை பத்தி டீட்டெயில்டா பின்னாடி பார்ப்போம். அதனால வந்து ஜஸ்ட் பிளானிங்னா என்ன, ஆர்கனைசிங்னா என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல கம்ப்ளீட்டடா அதை பத்தி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ பிளானிங் அப்படிங்கிறது திட்டமிடுதல். ஆர்கனைசிங் அப்படிங்கிறது ஒழுங்கமைத்தல். அதாவது நம்ம திட்டமிடுறத செயல்படுத்துறதுக்கு சில குழுக்கள் தேவைப்படுது. அப்ப அந்த குழுக்கள் தான் வந்து சிறு சிறு குழுக்கள் தேவைப்படுது. இப்ப அததான் கமிட்டிஸ்னு சொல்லுவோம். இப்போ அததான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்டாஃபிங். அந்த குழுக்களுக்கு என்ன பண்ணணும்? அப்பாயிண்ட் பண்ணணும், பர்சன்ஸா அப்பாயிண்ட் பண்ணணும். அப்ப ரெக்ரூட்மெண்ட் நடக்கும், அந்த இடத்துல அவங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். இதெல்லாமே வந்து ஸ்டாஃபிங். லீடிங், அவங்கள எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்? அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்காக டைரக்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுங்க, அப்பதான் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணணும். அதுதான் வந்து டைரக்டிங். அதாவது லீடிங்னாலும் ஒண்ணுதான், டைரக்டிங்னாலும் ஒண்ணுதான். அடுத்தது கண்ட்ரோலிங். கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு மானிட்டர் பண்ணணும். இன்கேஸ் அவங்க சரியா பண்ணல அப்படின்னா நம்ம நினைக்கிற அந்த கோலை வந்து ரீச் பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல ஏதாவது தவறுகள் நடக்கும். அப்ப அந்த தவறுகளை அந்த இடத்துல சரி செய்யறப்ப, அந்த மிஸ்டேக் எல்லாம் ரெக்டிஃபை பண்றப்ப என்ன ஆகும்னா எகைன் மறுபடியும் அந்த கோலை ரீச் பண்ணி நம்ம பயணிப்போம். இப்ப தப்பான வழியில போயிட்டோம், நம்ம போற வழி அது கிடையாது, தப்பான வழியில போயிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க? இல்ல இந்த வழியில போக கூடாது, நீங்க அப்படி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுதான் வந்து இங்க நடக்குது கண்ட்ரோலிங்ல. இல்ல இது தப்பு, உங்களுடைய வேலைகளை மாத்தி செய்யணும், இந்த மாதிரி மாத்தி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து கண்ட்ரோலிங். இதெல்லாம் தான் வந்து மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கிய பண்புகள். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளானிங்னா என்னன்னு பார்க்கலாம். திட்டமிடுதல். இந்த பிளானிங்ல நீங்க நோட் பண்ண வேண்டிய 3 விஷயம் என்னன்னா, பிளானிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் திங்.
ஓகே, மேனேஜ்மெண்ட்ல பேசிக் அண்ட் ஃபர்ஸ்ட் திங் எது அப்படின்னா, ஒரு மேனேஜ்மெண்ட்ல பேசிக் அடிப்படையான மற்றும் முதன்மையான செயல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிளானிங், திட்டமிடுதல் அப்படிங்கறதுதான். இந்த பிளானிங்ல தான் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கறதே நிர்ணயிப்போம். அப்ப டிஃபைனிங் த கோல், நம்மளுடைய கோல் என்னன்னு நிர்ணயிக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த பிளானிங். ஓகே, அப்ப பிளானிங்னா என்ன? திட்டமிடுதல். எதை திட்டமிடுவோம்? நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கறத திட்டமிடுவோம். அதுதான் வந்து பிளானிங். அப்ப இதுதான் வந்து அடிப்படையான ஒன்று, அதே மாதிரி முதன்மையான ஒன்று. இப்ப பிளானிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா, சூசிங் அப்ஜெக்டிவ்ஸ், நம்ம என்ன, நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கறத நிர்ணயிப்போம். அதான் சூசிங் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், எதிர்காலத்துல என்ன செயல் பண்ண போறோம் அப்படிங்கறத நிர்ணயிப்போம். அடுத்தது the 5 5s என்னன்னா, ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா, என்ன செயலை செய்யறோம், எங்க செய்யறோம், எப்படி செய்யறோம், அண்ட் யார் மூலியமா செய்யறோம், இதையெல்லாம் டிஃபைன் பண்றதுதான் வந்து இந்த பிளானிங்ல நடக்கும். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் டேவை நடத்துறோம் அப்படின்னா, யாரு எங்க நடத்த போறோம், என்னென்ன ஈவெண்ட் நடத்த போறோம், அதுக்கு யாரையெல்லாம் இன்வைட் பண்ண போறோம், யாரையெல்லாம் பணியமர்த்த போறோம், எப்படி அதை செய்ய போறோம். ஸோ இதெல்லாமே வந்து எதுல எதுல இருக்கும் அப்படின்னா, இந்த பிளானிங்ல இருக்கும். இந்த பிளானிங் வந்து இன்னும் வந்து செயல்படுத்த, எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை, செயல்படுத்தவே இல்லை, வெறும் வந்து கான்செப்டா மட்டும்தான் இருக்கு, எக்ஸிக்யூட் ஆகல. ஓகே, அப்ப அந்த ஈவெண்ட்டை வந்து என்ன பண்றோம், எப்படி செய்யணும் அப்படிங்கறத மட்டும்தான் வந்து பிளான் பண்றோமே தவிர அந்த ஈவெண்ட் இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. ஓகே, அப்போ இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த போர்ஷன் தான், பார்க்கக்கூடிய இடம் தான் பார்த்தோம் அப்படின்னா பிளானிங். பிளானிங்ல நான் சொன்ன மாதிரி தான், பிளானிங்ல 3 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு, அது பிளானிங் அப்படிங்கிறது தான் வந்து முதன்மையான ஒண்ணு, அடிப்படையான ஒண்ணு. இந்த பிளானிங்ல தான் என்ன பண்ணுவாங்க, கோலை டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிளானிங்ல சொன்ன மாதிரி தான் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிளானிங் அப்படிங்கிறது கோல் ஓரியன்டட். கோல், நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கறத நிர்ணயிப்போம். அடுத்தது இட் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ். பிளானிங்கிறது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு தடவை பிளான் பண்ணிட்டு நம்ம விட்டுற மாட்டோம். அதுக்கப்புறமும் மறுபடியும் என்ன ஆகும், சில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்காக அந்த சொல்யூஷனுக்காக எகைன் மறுபடியும் நம்மளுடைய பிளானா மாத்தி அமைப்போம். அப்ப இது திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். இப்ப பிளானிங் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகே, அதே மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக். இந்த பிளான் அப்படிங்கிறது எதிர்காலத்துல நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத டிஃபைன் பண்றதுதான் வந்து பிளானிங். இப்போ இட் இஸ் ஏ ஃபியூச்சரிஸ்டிக், எதிர்காலத்துல நான் என்ன செய்ய போறேன் அதை சொல்றதுதான் வந்து பிளானிங். ஓகே, இட் இஸ் ஏ இன்டகிரேட்டட் ஆக்டிவிட்டி, யார் யார் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத முன்கூட்டியே ஒரு திட்டமிடக்கூடிய செயல் தான் வந்து பிளானிங். ஸோ பிளானிங் அப்படிங்கிறது கோல் ஓரியன்டட். இப்போ இது ஏன் இந்த பிளான் பண்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா, திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ எப்பவுமே வந்து பிளான் ஏ இருக்கும், அதே மாதிரி பிளான் பி இருக்கும், பிளான் சி இருக்கும் இல்லையா. நம்ம ஒண்ணு எப்பவுமே நம்ம நினைச்சதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல சில விஷயங்கள், சில தவறுகள் நடக்கும். நம்ம என்ன பண்ணலாம், முன்கூட்டியே ஓ இப்படி நடந்துச்சுன்னா அடுத்து அதுக்கு மாற்றா நம்ம எப்படி நடக்கலாம், நெக்ஸ்ட் அதுவும் ஃபெயிலியர் ஆச்சா அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது முன்கூட்டியே வந்து என்ன பண்ணிருப்போம், திட்டமிட்டிருப்போம். அப்ப அந்த திட்டமிடுதல்னால என்ன ஆகும், நம்ம வரக்கூடிய ப்ராப்ளத்தை ஈஸியா நம்மனால என்ன பண்ண முடியும்னா ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங் அதுதான், கிவ் டைரக்ஷன், நம்ம எதை நோக்கி போகணும். இப்போ ஒரு கோல், அதாவது ஒரு இலக்கு அப்படிங்கிறது இருந்தாதான் நம்ம அதனை நோக்கி நம்ம பயணிப்போம். அப்ப வந்து அந்த டைரக்ஷனை கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தோம்னா பிளானிங். ரெடியூஸ் அன்சர்டைனிட்டி, இந்த திடீர்னு வரக்கூடிய பிரச்சனைகளையே சமாளிக்க முடியும். இந்த வேஸ்டேஜ், அவாய்ட் வேஸ்டேஜ், தேவையில்லாம வந்து பொருட்களையும் தேவையில்லாம நேரத்தையும் நம்ம செலவு செய்ய மாட்டோம், வீணடிக்க மாட்டோம். அடுத்தது ப்ரொமோட் இனோவேஷன், புதுசு புதுசா ஏதாவது நம்மளால வேற விதமா யோசிச்சு வேற விதமா அதை வந்து புதுமையா செயல்படுத்த முடியும். அண்ட் செட்ஸ் த ஸ்டாண்ட்ஸ், நம்ம ஒரு
ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட கிரியேட் பண்ண முடியும். அதாவது தரமா ஒரு நல்ல விதமா அந்த கோல வந்து ரீச் பண்ண முடியும், அட்டைன் பண்ண முடியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் டேவே நடத்துறோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப அருமையா நடத்த முடியும். அப்ப ஸ்டெப் முன்னாடியே வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா அந்த கோலை வந்து நம்மளால ப்ராப்பரா வந்து செட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங். இப்போ பிளானிங்னா என்ன? கோலை செட் பண்றது, அதுதான் வந்து பிளானிங். அந்த பிளானிங்னால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் ஏதாவது திடீர்னு வந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணலாம். வேஸ்ட் நேரத்தையும் பொருளையும் வீணடிக்கிறத அவாய்ட் பண்ண தடுக்க முடியும். டைரக்ஷனை கொடுக்கும். நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கறது டிஃபைன் பண்றதே வந்து இந்த பிளானிங்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து முக்கியம். நெக்ஸ்ட் ஆர்கனைசிங். இப்பதான் வந்து செயலுக்கே வரும். இது வரைக்கும் வந்து பிளான் மட்டும் தான் பண்ணோம். இப்பதான் வந்து செயலுக்கு வரும். ஆர்கனைசிங் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டிங் ரிசோர்சஸ், டிஃபைனிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சப்டிவைடிங் ஒர்க், செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ என்னன்னு சொல்லிடுறேன். ஆர்கனைசிங் அப்படிங்கிறது ஒழுங்கமைத்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த செயலாம் எப்படி செய்யணும்? எப்படி செய்யணும் அப்படின்னா வேலையை பகிர்ந்து கொடுக்க. ஒருத்தரே வந்து எல்லா வேலையும் செய்யும் பொழுது என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஒர்க்கை வந்து கரெக்டா பண்ணி முடிக்க முடியாது. கரெக்டான நேரத்திலையும் முழுமையாகவும் பண்ண முடியாது. இப்ப ஸ்போர்ட்ஸ் டே சிங்கிள் பர்சன் ஒரே ஒரு பிஇடி தான் இருக்காங்க அந்த ஸ்கூல்ல. நீங்க உங்களால மட்டுமே பண்ணிட முடியும்னா முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த உங்களுடைய வேலைய பகிர்ந்து கொடுக்கணும். அங்க அந்த பகிர்ந்து கொடுக்கிற அந்த அதுதான் வந்து ஆர்கனைசிங். ஓகே, அந்த போர்ஷன் தான் ஆர்கனைசிங். இப்ப என்ன பண்றீங்க? நீங்க ஒவ்வொரு குழுக்களா பிரிக்கிறீங்க. இப்ப ஜோனல் காம்படிஷன் நடக்குது அப்படின்னா ரிசல்ட் டீமு, அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் டீமு, டிரான்ஸ்போர்ட் டீமு, கால் ரூம் டீமு, ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டார்டர் டீமு, ஃபினிஷர் டீமு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டீம் வந்து நீங்க பிரிக்கிறீங்க. இப்போ அப்படி பிரிச்சு அவங்களுக்கு வந்து என்ன பண்றீங்க? ஒர்க்கை அலர்ட் பண்றப்ப அந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாகவும் அதே மாதிரி ரொம்ப வேகமாகவும் சரியான முறையிலும் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஆர்கனைசிங். இந்த ஆர்கனைசிங்ல குழுக்கள் பிரிக்கிறோமே தவிர அந்த குழுக்கள்ல யாரும் அப்பாயிண்ட் பண்ணல இன்னும். ஓகே, இப்போ கமிட்டிஸ் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ரெஃப்ரெஷ்மெண்ட் கமிட்டி, டிரான்ஸ்போர்ட் கமிட்டி, வெல்கம் கமிட்டி அண்ட் மற்ற கமிட்டிஸ் வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம்? குழுக்களை பிரிச்சிருக்குமே தவிர அந்த குழுக்களுக்கு என்ன பண்ணல? ஆட்களை பணியமர்த்தல. அப்ப குழுக்களை பிரிக்கிறது மட்டும்தான் வந்து ஆர்கனைசிங்ல வரும். ஓகே, இப்போ ஆர்கனைசிங் அப்படிங்கிறது சப்டிவைடிங் த ஒர்க். ஒரு பெரிய ஒர்க்கை சின்ன சின்ன போர்ஷனா பிரிச்சு சிறு சிறு குழுவா பிரிச்சு வைக்கிறதுக்கு பேரு தான் வந்து ஆர்கனைசிங். ஓகே, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாமே வந்து டிஃபைன் பண்றதுதான் வந்து ஆர்கனைசிங். அப்ப சின்ன சின்ன குழுக்களா கமிட்டியா பிரிக்கிறதுக்கு பேரு ஆர்கனைசிங். அடுத்தது இப்ப இந்த ஆர்கனைசிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டிபார்ட்மெண்டலைசேஷன் அப்படிங்கிறது சின்ன சின்ன டிபார்ட்மெண்டா பிரிக்கிறது. ஸோ டியூட்டிஸை வந்து என்ன பண்றாங்க? சின்ன சின்ன ஒரு பெரிய ஒர்க்கை சின்ன சின்ன பகுதியா பிரிக்கிறப்ப அந்த ஒர்க் வந்து ஈஸியா நடந்துரும். அதுதான் வந்து ஆர்கனைசிங்கோடைய இம்பார்ட்டன்ஸ். சரியா? அப்போ ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்றது இந்த ஆர்கனைசிங்ல தான் நடக்குது. நெக்ஸ்ட் அடுத்த போர்ஷன் தான் எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாஃபிங். இப்ப சின்ன சின்ன கமிட்டிஸா பிரிச்சுட்டோம் இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு நல்லா எழுத வரும், ஒருத்தருக்கு நல்லா வந்து காம்பேரிங் பண்றதுக்கு வரும், ஒருத்தர் நல்லா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும். அப்ப யாரு எந்தெந்த கமிட்டியில போடணும், இப்ப சரியான ரைட் பர்சனை ரைட் கமிட்டியில போடுறதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாஃபிங். சரிங்களா? ஃபில்லிங் த பொசிஷன், டெவலப்பிங் ஹியூமன் ரிசோர்ஸ், சப்போர்ட்டிங் ஆல் லெவல்ஸ். ஓகே, இப்போ ஸ்டாஃபிங் அப்படிங்கிறது என்னன்னா அந்தந்த கமிட்டியில ஆர்கனைஸ் பண்ணோம் இல்லையா, சிறு சிறு குழுக்களா பிரித்தோம் இல்லையா, அந்த சிறு சிறு குழுக்களுக்கும் சரியான ஆட்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு தேர்வு செய்யறது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு சரியான ட்ரைனிங், அந்த ட்ரைனிங்கை கொடுத்து அவங்கள பணியமர்த்தக்கூடிய அந்த செயலுக்கு பேர் தான் வந்து ஸ்டாஃபிங்.
ஓகே. அப்ப சிறு சிறு குழுக்களா பிரித்து அவங்கள என்ன பண்றோம், அப்பாயிண்ட் பண்றோம். அதுக்கு பேர் தான் ஸ்டாஃபிங். இந்த ஸ்டாஃபிங்ல என்ன வரும், என்னென்னலாம் வரும்னு பார்த்தோம்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆட்சேர்ப்பு, அதாவது சரியான பர்சனை சேர்க்கிறோம். அண்ட் செலெக்ஷன் தேர்ந்தெடுத்தல், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு சரியான விதத்துல ட்ரைனிங்கும் கைடன்ஸும் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டாஃபிங்ல இருக்கக்கூடிய ஒர்க். இப்போ ஒரு ஆளை வந்து நம்ம ரெக்ரூட் பண்றது மட்டும் வேலை கிடையாது, அதோட நம்ம ஸ்டாஃபிங்கோட வேலை முடியறது கிடையாது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பணியாளருக்கு என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ட்ரைனிங் கொடுத்து அவங்கள சரியா வந்து செய்ய வைக்கணும். ஸோ அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறதும் இந்த ஸ்டாஃபிங்ல தான் வரும். அதே மாதிரி அந்த பணியாளருக்கு தேவையான ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை கொடுக்கணும். இதெல்லாமே தான் வந்து ஸ்டாஃபிங்ல வரும். இந்த மாதிரி நம்ம கொடுக்கறப்ப அவங்க என்ன என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அந்த வேலையில இருந்து வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கனால அந்த செயலை செய்ய முடியும். அப்ப செயலை செய்ய முடியுங்கிறப்ப அவங்க அந்த வேலையை விட்டு போக மாட்டாங்க. ஓகே. அப்போ பாதுகாப்பான சூழ்நிலை அண்ட் ட்ரைனிங் கைடன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம கொடுத்து அந்த அந்த பர்சனை சரியா பணியமர்த்தணும். அதுதான் வந்து ஸ்டாஃபிங். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிளானிங் பார்த்துட்டோம். பிளானிங்க்கு அப்புறம் ஆர்கனைசிங் அப்படிங்கிறது அந்த வேலையை பகிர்தல், சப்டிவைட் பண்றோம். அந்த சப்டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அந்த டிவிஷனுக்கு ஒவ்வொரு டிவிஷனுக்கும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கமிட்டிக்கும் ஆட்களை சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கும் பொழுது யார் யாருக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஆட்களை பணியமர்த்தணும். அப்படி ஆட்களை பணியமர்த்துறவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கணும், பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை கொடுக்கணும். இதுதான் வந்து ஸ்டாஃபிங். அடுத்தது டைரக்டிங். டைரக்டிங்னா இப்போ வந்து நம்ம ஆள் வந்து சேர்த்தாச்சு, அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா உன்னுடைய கோல் என்ன, கரெக்டா இந்த ஈவெண்ட்டை நடத்தி முடிக்கணும். அப்ப அதுக்கு உன்னுடைய பொறுப்பு என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, நீ எப்படி ஒர்க் பண்ணணும், இதையெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வந்து டைரக்டிங். ஓகே. இப்ப டைரக்டிங் அப்படிங்கிறது லீடிங் குரூப்ஸ் டுவர்ட்ஸ் கோல் த்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன், கைடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ உங்களை என்ன பண்ணணும், அப்படி ரெக்ரூட் பண்ண பர்சனை கைட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். இதுதான் உங்க கோல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த கோலை நோக்கி பயணிக்க வைக்கணும். அதுதான் வந்து டைரக்டிங். ஓகே. இப்ப இனிஷியேட் த ஆக்ஷன். இந்த டைரக்டிங் எங்கிருந்து வரும் அப்படின்னா, மேல சுப்பீரியர்ல இருந்து கீழே வரும். சுப்பீரியர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு கீழே இருக்கவங்கள டைரக்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த செகண்ட் சுப்பீரியர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள டைரக்ட் பண்ணுவாங்க. அண்டு அப்படியே வந்து அது வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃப்ளோ ஆகும். இப்போ ஒவ்வொருத்தரும் மேல இருக்கவங்க அதுக்கு கீழே இருக்கவங்கள டைரக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டாப் டு பாட்டம் வந்து இந்த ஃப்ளோ வந்து போகும். ஸோ இதுதான் வந்து டைரக்டிங். இப்போ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே கோலுக்காக அவங்க பயணிப்பாங்க. இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எங்க வருதுன்னு பாத்துக்குங்க. கைடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் எல்லாமே வந்து டைரக்டிங்ல வருது. டைரக்டிங் அப்படின்னா தமிழ்ல இயக்குவித்தல். ஓகே. ஸ்டாஃபிங் அப்படிங்கிறது பணி அமர்த்தல். ஸ்டாஃபிங் அப்படிங்கிறது பணி அமர்த்தல். அண்ட் டைரக்டிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இயக்குவித்தல். இந்த டைரக்டிங்ல முக்கியமான வேலைகள் என்னன்னு பார்த்தோம்னா சூப்பர்விஷன், சரியா பண்றாங்களான்னு மானிட்டர் பண்றது, மோட்டிவேட் பண்றது அண்ட் லீடர்ஷிப். ஒரு ஒரு மேனேஜர் ஒரு நல்ல விதமா லீட் பண்ணாங்கன்னா கரெக்ட் எல்லாரும் ஒருங்கிணைந்து அவங்க கூட சேர்ந்து அந்த வேலையை செய்வாங்க. ஒரு மேனேஜர் ஒரு திட்டுற மேனேஜரா இருக்காங்க, ரொம்ப வந்து அடமண்டா இருக்காங்க, அவங்க கிட்ட வேலையே செய்ய முடியாது அப்படின்னா எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. ஓகே. ஒரு திறமையான லீடர்னால சரியா எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி டைரக்ட் பண்ணி இதுதான் உங்க கோல் அப்படின்னு சொல்லிட்டு அட்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ராப்பரா கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கணும். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது லாங்குவேஜ் கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷன்
மேல இருந்து கீழ இருக்கிறவங்க வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் சரியா வந்து பாஸ் ஆகணும். ஓகே. தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு குடுக்கணும். நீங்க இததான் செய்யணும் அப்படிங்கிறத ப்ராப்பரா டிஃபைன் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு அ அந்த மாரி இல்லாம, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, ஒரு சரியா டிஃபைன் பண்ணாம சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த வொர்க் வேற மாரி போயிடும். ஓகே. இப்ப வந்து ஒரு வேலையே குடுக்குறோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் டே நடத்துங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் நடத்திர்றோம். அங்க பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஏன் பேரண்ட்ஸ்க்கு வந்து நடத்தல அப்படிங்கிற மாரி கேக்குறாங்க. ஸோ இந்த மாரிலாம் இருக்கும். அப்ப என்ன எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, அத ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்றப்ப தான், இந்த வேலைய தான் நீங்க செய்யணும் அப்படிங்கிற அந்த 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 வேலைய ப்ராப்பரா டிஃபைன் பண்ணாங்கன்னா, அத வந்து அவங்கனால ரிசீவ் பண்ண முடியும். ஓகே. அப்ப கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருக்கணும். சூப்பர்விஷன் ப்ராப்பரா மானிட்டர் பண்ணணும். அண்ட் மோட்டிவேட் பண்ணணும். இதெல்லாமே தான் வந்து டைரக்டிங்ல வருது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன். ஸோ முன்னாடியே ஆர்கனைசிங்ல என்ன பார்த்தோம்? நெறைய குரூப்ஸ் டிவைட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஸோ நெறைய கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிங்க. ஆர்கனைசிங்ல என்ன பார்த்தோம்? நெறைய குரூப் நெறைய அந்த ஒர்க்க வந்து சப்டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து சேர்ந்து வேலை செய்யணும். சேர்ந்து வேலை செய்யறப்ப தான் அந்த கோல வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணணும்? ஒருங்கிணைந்து செயல்படணும். அதுதான் வந்து கோஆர்டினேஷன். ஓகே. ஒண்ணா வேரியஸ் குரூப்ஸ் இருப்பாங்க. அந்த வேரியஸ் குரூப்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா செயல்படணும். அதுக்கு பேர் தான் வந்து கோஆர்டினேஷன். நெக்ஸ்ட் கண்ட்ரோலிங். இந்த கண்ட்ரோலிங் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னன்னா, இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்ப நம்ம ஒரு வழியில ஒரு இடத்துக்கு போகணும்னு போயிட்டு இருக்கோம். வழி தவறி என்ன பண்ணிடுறோம்னா, வேற வழியில போயிடுறோம். வேற வழியில போனா நம்ம கோலை ரீச் பண்ண முடியுமா? ரீச் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல சரியா போறாங்களான்னு ஒருத்தங்க பார்க்கணும். செக் பண்ணணும். செக் பண்றப்பதான் என்ன நடக்கும் அப்படின்னா, இல்ல இந்த இடத்துல தவறா போறீங்க, மாத்தி போங்க அப்படின்னு டைரக்ட் பண்ண முடியும். சரியா? அப்போ இந்த கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது கட்டுப்படுத்துதல். ஓகே. இது வந்து ரொம்ப மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்போ பிளானிங்ல நம்ம கோல் என்ன டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த கண்ட்ரோலிங்ல என்ன பண்றோம்னா, அந்த கோல தான் நம்ம ரீச் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கறத செக் பண்ணுவோம். மெஷர் பண்ணுவோம். கரெக்டா அந்த கோல் தான் நம்ம ரீச் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கறத மெஷர் பண்ணுவோம், செக் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து கண்ட்ரோலிங். ஓகே. அப்போ கம்பேர் த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். இப்ப இருக்கிற பர்ஃபார்மன்ஸ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் கூட கம்பேர் பண்றோம். ஓகே. நம்ம அந்த ஸ்டாண்ட ரீச் பண்ணிட்டோமா, அந்த அந்த லெவலுக்கு நம்ம ரீச் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறப்ப நம்ம கோலை அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே. கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது இதுதான். ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா அதை சரி செஞ்சு மீண்டும் அந்த கோல் நோக்கி அந்த குறிக்கோளை நோக்கி போக வைக்கிறதுக்கு தான் வந்து கண்ட்ரோலிங். இந்த கண்ட்ரோலிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா, மெஷர் பர்ஃபார்மன்ஸ். நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ணுவாங்க. கம்பேர் பர்ஃபார்மன்ஸ். அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து கம்பேர் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க மேம். ஜஸ்ட் ப்ளீஸ் மேம், கொஞ்சம் தமிழ் ஸ்லைடையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்காரு. ஓகே ஓகே மேம். ஓகே. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது என்னன்னா கட்டுப்படுத்துதல். ஓகே. எதை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா, திட்டமிட்டபடி அந்த செயல் நடக்குதா, அப்படி நடக்கலைன்னா அதை கட்டுப்படுத்தி மறுபடியும் அந்த குறிக்கோளை நோக்கி செயல்பட வைக்கிறது தான் வந்து கட்டுப்படுத்துதல். ஓகே. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, திட்டமிடுதலில் ஏற்படும் விலகல்களை கண்டறிதல். அப்ப என்ன ஒரு குறை அந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க.
சோ அதுதான் வந்து இங்க நடக்குது. கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது இதுதான், கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகே. ஸோ இங்க வந்து ஆர்கனைசிங் வெர்சஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்து ஆர்கனைசேஷன், இன்னொன்னு அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ரெண்டுக்கும் எப்பவுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் எப்பொழுதுமே இருக்கும். ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பணியாளர்கள், சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நிர்வகிக்கக்கூடிய உரிமையாளர்கள். இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது யாரு? உரிமையாளர்கள். இப்ப சுப்பீரியர் பாடி தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். ரொம்ப வந்து மேல இருக்கிறவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கு கீழே பணியமர்த்தப்படக்கூடிய பணியாளர்கள் தான் வந்து ஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் எ பிளானிங் த ஒர்க், அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கேரி அவுட் த பிளான். அந்த பிளானை வந்து அந்த பிளானை உருவாக்குறது யாருன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். அதை வந்து அவங்க அவங்க செய்ய அவங்க பண்ணக்கூடிய அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவங்க தான் வந்து பணியாளர்கள், ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பிளானிங் த ஒர்க், அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கேரி அவுட் த பிளான். ஓகே. அவங்க வந்து சொல்லிடுவாங்க, இதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸ்போர்ட்ஸ் டே நீங்க நடத்திருங்கப்பான்னு சொல்லிடுவாங்க. அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். அதை வந்து எப்படி பண்ணலாம்னு நீங்க வந்து ஆட்களை வச்சு பண்றீங்க இல்லையா, அதுதான் வந்து ஆர்கனைசேஷன், பிளானிங் த ஒர்க். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கேரி அவுட் த பிளான், அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பிளானிங் த ஒர்க். ஓகே. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய போர்ஷன்ஸ். அதாவது ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்னா என்ன? மேனேஜ்மெண்ட்னா குறிக்கோளை அடையறதுக்கு அடைவதற்கான வழிமுறை, அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட். அது எஃபிஷியன்டா பண்ணணும், எஃபெக்டிவா பண்ணணும். அதுல என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிளானிங் இருக்கு, ஆர்கனைசிங் இருக்கு, அண்ட் டைரக்ஷன் இருக்கு, அண்ட் கண்ட்ரோலிங் இருக்கு, கோஆபரேஷன், இது எல்லாமே இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா பிளானிங் இருக்கு, ஆர்கனைசிங் இருக்கு, ஸ்டாஃபிங் இருக்கு, லீடிங் இருக்கு, அண்ட் கண்ட்ரோலிங் இருக்கு. பிளானிங்னா திட்டமிடுதல், ஆர்கனைசிங்னா சிறு சிறு குழுக்களாக பிரித்தல், அந்த ஒர்க்கை வந்து சப்டிவைட் பண்றது தான் ஆர்கனைசிங். ஸ்டாஃபிங் அப்படிங்கிறது பணியமர்த்துதல். லீடிங், டைரக்டிங் அப்படிங்கிறது அப்படி பணியமர்த்தப்பட்ட ஆட்களை மோட்டிவேட் பண்ணி, லீட் பண்ணி, அந்த கோலை நோக்கி பயணிக்க வைக்கிறது தான் வந்து லீடிங். அண்ட் கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது ஏதாவது எரர் நடந்துச்சு, ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சரி செஞ்சு மீண்டும் அந்த கோலை நோக்கி பயணிக்க செய்யறது தான் வந்து கண்ட்ரோலிங். இதெல்லாமே தான் வந்து மேலாண்மையின் பணிகள். ஓகே.